ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். அதாவது நம்ம தேவைன்னு நினைக்கிற பொருளை விட தேவையில்லாத பொருள் இருந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையை சேர்ந்த கமலேஷன் என்ற ஒருத்தர் 13,000 கோடி சாம்ராஜ்யத்தை இந்த வேஸ்டேஜ்லேருந்து உருவாக்கியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2013 சில விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதாவது இந்தியாவில் இந்த கார் பேட்டரி, இன்வென்ட்ரி பேட்டரி, இண்டஸ்ட்ரியல் பேட்டரி இது எல்லாமே மண்ணுக்குள்ளே போய் மக்குது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த பேட்டரியில ஆல்ரெடி ஈயம் இருக்கு. இந்த ஈயத்தெல்லாம் பிரிச்சு எடுத்தா, நம்ம மைனிங் பண்ண வேண்டிய தேவைய கம்மி பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. அதுதான் ஜெயின் ரீசைக்கிள் ரிசோர்ஸ் கம்பெனி. இப்போ மேனுவலா பிரிச்சு எடுக்கும்போது, அதுலேருந்து கிடைக்கிற ஈயத்தோட குவாலிட்டி 96% தான். இப்பதான் கமலேஷ் ஜெயின் என்டையர் கேமையுமே சேஞ்ச் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றாரு. ஆட்டோமேட் பண்ணும்போது ஒரு பேட்டரி அது உள்ள போயிட்டு வெளியே அந்த ஈயத்தை பிரித்து எடுக்கும்போது 99.97 ஆல்மோஸ்ட் 3 to 4% வந்து மேனுவலுக்கும் இந்த ஆட்டோமேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடைக்குது. என்னப்பா ஒரு 4% வந்து கிடைச்சிட்டா இவங்க பெரிய கம்பெனியானா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த 4% தான் இன்னைக்கு 123 கண்ட்ரியில இருந்து பேட்டரி வேஸ்டேஜ் எடுத்து பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜெயின் ரீசைக்கிள் கம்பெனி வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பயங்கரமான கரெக்ஷனில் இருக்காங்க. ரீசெண்டாக தான் இந்த கம்பெனியோட பொட்டன்ஷியலை நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நான் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். திஸ் இஸ் நாட் ஃபார் த ரெக்கமெண்டேஷன். உங்களோட ஓன் அனலைஸில் இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு பார்த்து நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்த்தை கிரியேட் பண்ணுங்கள்.